மக்கள் அனைவருக்கும் ஒரு ஹேப்பியான நியூஸ்ன்னு சொல்லுவேன். அது என்னடா ஹேப்பியான நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேங்க்குக்கு காசு போடவோ, இல்ல காசு எடுக்கவோ தான் போயிருக்கீங்க. ஆனா அதே பேங்க்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு டிகிரி லெவல்ல படிச்சிருக்கணும். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வேக்கன்சி வேரியன்ட்டா போவாம, மத்த தொழில் சம்மந்தமா நீங்க வேலைக்கு போறீங்க. நீங்க பேங்க்கெல்லாம் போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்க லைஃபே செட்டில்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஜாப் நியூஸ் நியூஸ் நீங்க தெரியணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸுமே வந்து சேரும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பாருங்க. நீங்க பேங்க்ல வேலை செய்றதுக்குன்னா எப்படி வேலை செய்யலாம்? என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா வேலை செய்யலாம்? உங்களுக்கு மாத சம்பளமே எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, 12த் பாஸ் ஆயிருந்தா மட்டும் போதும். நீங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யலாம். அது என்னடா பேங்க்? எல்லா பேங்க்லயும் டிகிரி இருந்தா தானே சேப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. இது நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். உங்க உங்க ஊர்லயே இருக்கும். உங்க பக்கத்து இடத்துலயே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க 12த் வந்து முடிச்சிருந்தா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி விட்டுருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க? எப்படி அப்ளை பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். உங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த பெர்சனுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. நம்மளுக்கெல்லாம் இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க உங்க சைட்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ அண்ட் ஃபேமிலியோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ யாருனா ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருந்தாங்கன்னா, மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 12த் பாஸ் ஆயிருந்தா மட்டும் போதும். அது மட்டும் இல்ல. ஸ்டேட் சர்டிஃபிகேட் எதுனா ஒரு கேம் எந்த ஒரு கேம் தான் இந்த கேம்னு குறிப்பிட்டு இல்ல. எதனா ஒரு கேம் வச்சிருந்தா மட்டும் போதும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அப்ளை எடுக்குறாங்க. எங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா, சென்னை. இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலம் இதுக்கான லிங்க் வேணும்னா, கீழ நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்னடா? ஏஜ் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டேன். அப்படி இதுக்கு நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா மட்டும் தான் என்னால போ முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரில சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க பேஸ்கெட் பால், ஹாக்கி, வாலிபால், கிரிக்கெட். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எடுக்குறாங்க. இதே பேஸ்கெட் பால்ல இருந்து 4 வேக்கன்சி, ஹாக்கில இருந்து 4 வேக்கன்சி, வாலிபால்ல இருந்து 4 வேக்கன்சி, கிரிக்கெட்ல இருந்து 4 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதாவது மொத்தம் 16 வேக்கன்சி. அதில பார்த்தீங்கன்னா, நீங்க பேஸ்கெட் பால், ஹாக்கி, வாலிபால், கிரிக்கெட் இதில எதனா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டோ அப்படி இல்ல ஸ்டேட் சர்டிஃபிகேட்டோ வச்சிருந்தா மட்டும் போதும். நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களாலயே பேங்க்ல வேலை செய்ய முடியும். என்னடா பேங்க்ல வேலை செஞ்சா என்னடா தரப்போறாங்க? ப 12த் குவாலிஃபிகேஷன் வச்சு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மாத சம்பளமே 48,000 அதாவது 48,000ன்னு இல்லைங்க. உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சம்பளமே ரூ. 50,000. அதோட உங்களுக்கு எண்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசியா எவ்வளோ அமௌண்ட் கைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 85,920 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடைசியான உங்களுக்கு லாஸ்ட் பேமெண்ட் சேலரியா இருக்கும். அதே நீங்க ஒரு ஆஃபீஸரா இல்ல ஒரு ஜேஎம்ஜி ஸ்கேல் ஒர்க்கரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா, ரூ. 24,050 உங்களுக்கு ஹையஸ்ட் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 64,480. இந்த காலத்தில இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதாவது டிகிரி படிச்சவனுக்கு இந்த அளவுக்கு சேலரி கிடைக்குமான்னா, கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கான எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 100. இதே மத்தவங்க யாருனா இருந்தீங்கன்னா, ரூ. 750. இதுக்கு கட்டணம் எப்படி செலுத்தணும்னா, ஆன்லைன் மூலமா தான் உங்களுக்கு செலுத்துற மாரி இருக்கும். அது மட்டும் இல்ல மக்களே, மறக்காம இது உங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாருனா இருந்தா, உங்க ஃப்ரெண்டோ இல்ல ஃபேமிலியோ, ரிலேட்டிவ்ஸ்ல யாருனா கண்டிப்பா ஒருத்தராச்சும் இருப்பாங்க. நான் சொன்ன 4 கேம்ல கண்டிப்பா எதுனா ஒரு கேம்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்ல போயிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு அவ்வளோ படிப்பு வராதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு படிப்பு என்னதான் வரலனாலும் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க தான் கில்லி, அவங்க தான் டாப்பு. அதில யாராலயும் அடிச்சுக்க முடியாது. அந்த மாரி இருக்கிறவங்க 12த் பாஸ் ஆயிருந்து வீட்ல சும்மா இருக்கிறாங்களா, காலேஜ் போவாம, மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ் ஆகும். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் கீழ டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கேன். அதில ஜாயின் பண்ணிக்கங்க. அதில இருக்கு. ஓகே மக்களே, இந்த மாரியான இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் அண்ட் நியூஸ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.